வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாடா கர்வ் கூப் எஸ்யூவியோட லான்ச் நெருங்கிக்கிட்டே வருது. இந்த வாகனத்தோட ஃபீச்சர்ஸ், பிரைஸ், என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன், தென் சேஃப்டி டெக்னி எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூப்பே எஸ்யூவி அப்படின்னா என்னன்னு ஒரு புரிதல் கிடைச்சிட்டா இந்த ப்ராடக்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எஸ்யூவி அதாவது ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கன்வென்ஷனல் பேசஞ்சர் கார்ல ஒரு ரக்டு ட்ரக் லைக் ஃபீச்சர்ஸை பேக்கேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ், பெரிதான கம்பார்ட்மெண்ட் அண்ட் பூட் ஸ்பேஸ், தென் 4-wheel drive கேப்பபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். இப்போ இந்த எஸ்யூவில ரியர் ரூஃப் லைனை ஸ்லோப்பிங் அதாவது சாய்வா உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கார்கள் மாதிரி எடுத்து வந்தா அதை கூப் எஸ்யூவி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் என்னன்னா எஸ்யூவியோட பிராக்டிகாலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி கூடவே உங்களுக்கு லோ ரூஃப் லைன் ஏரோடைனமிக் டிசைன் அண்ட் கேரக்டர் இந்த கூப் எஸ்யூவிக்கு கிடைக்குங்க. இதைத்தாங்க டாட்டாவோட கூப் எஸ்யூவிலையும் செஞ்சிருக்காங்க. 2008 வந்த BMW X6 தான் ஃபர்ஸ்ட் கூப்பே எஸ்யூவி. சரி, டாட்டாவோட கூப் எஸ்யூவி அப்படின்னு வரப்போ நமக்கு பெட்ரோல், டீசல், இவி அப்படின்னு 3 விதமான பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் டிசிஏவும் கிடைக்குது. பிரைசிங், இது ரொம்ப பிரதானமான முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இங்க டாட்டாவோட கூப் எஸ்யூவி அதாவது கர்வ் கூப் எஸ்யூவியோட பிரைசிங் பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸ்க்கு உங்களுக்கு 10.5 lakhsல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 20 lakh வரைக்குமே எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க அந்த இவி கவுண்டர் பார்ட் வருது பாத்தீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. அதோட பிரைசிங் உங்களுக்கு 17.5 lakhsல துவங்கி 25 lakhs கிட்ட வரைக்குமே போலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குங்க. எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டியை பிரதானமா பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அதே மாதிரி இங்க டாடா கர்வோட சேஃப்டி ஆஸ்பெக்டை பார்க்குறப்போ நமக்கு இங்க இந்த வாகனம் டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்மா பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கு இல்லைங்க, உங்களுக்கு டாடா நெக்ஸானுமே இதே டாடா X1 பிளாட்ஃபார்மா பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சாங்க. அதே போல தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த வாகனத்தோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி குளோபல் என்கேப் அண்ட் பாரத் என்கேப்ல 2 வாகனமும் கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டு உங்களுக்கு 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த டைம் லைனில் வெளிவந்துடும். ஏன்னா டாடா பொறுத்த வரைக்கும் இந்த குளோபல் என்கேப் அண்ட் பாரத் என்கேப்புங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டூலாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. அந்த ஆயுதத்தை கடைசியில் பயன்படுத்தி அந்த 5 ஸ்டார் அப்படின்றத காமிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வித் டிரைவர் டோர் ஷாக் டிடெக்ஷன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க, பிரேக் டிஸ்க் வைப்பிங் கொடுத்துருக்காங்க, ரோல் ஓவர் மிட்டிகேஷன் எல்லாமே இந்த ESP கூட ப்ரோக்ராம் செஞ்சுருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கிடைக்குது. ஃபைனலி உங்களுக்கு டாடா கர்வ்ல லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ADASல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இதில் கிடைக்குது, அதாவது ஃபீச்சர்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப எப்பவுமே டாடா நிறுவனம் காம்ப்ரமைஸ் செய்யவே மாட்டாங்க. அதே போல தான் இந்த டாடா கர்வ்லையும் நமக்கு நடந்திருக்கு. அடுத்து ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த டாடா கர்வ்ல நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்க போகுது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ஒரு 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்ஜின் கொண்ட ஒரு டர்போ பெட்ரோல் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு 1.5 லிட்டர் டர்போ டீசலுங்க, காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட டர்போ டீசலும் வந்தாச்சு. இது ரெண்டுமே ஆல்ரெடி நீங்கள் டாடா நெக்ஸானில் பார்த்துருப்பீங்க. இப்போ டாடா கர்வ்ல ஃபைனலாக டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் TGDI என்ஜின் வந்தாச்சுங்க. ஒரு 1.2 லிட்டரில் 3 சிலிண்டரில் TGDI பெட்ரோல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 123.29 bhp பவரும் உங்களுக்கு 225 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் செய்யுது. ஆஸ் பர் ஸ்பெகுலேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா என்ஜின்ஸ்லையுமே உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 7 ஸ்பீட் DCA கொடுக்க போகிறாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ரொம்ப காலங்களுக்கு பிறகு டீசலில் DSG டிரான்ஸ்மிஷன் கிடைக்க போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர்லேயே ஸ்டிக் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா ஹேரியர்லாம் டார்க் கன்வெர்ட்டர் தான் வச்சுருந்தீங்க, டார்க் கன்வெர்ட்டரே கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்ட் ரிலையபிளாக இருந்திருக்கும். என்ன தான் வெட்லெஸ் டெக்னாலஜி, AI டெக்னாலஜின்னு சொல்லலாம்னாலும் டார்க் கன்வெர்ட்டர் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் DCA கொடுத்துருக்காங்க.
பார்ப்போம் எந்த அளவுக்கு அது டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் பெரிதான மாற்றங்கள் இல்லைங்க. உங்களுக்கு டாடா நெக்ஸானில் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருக்குது. ரியரில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லோப்பிங்காக அந்த கூப்பே லேஅவுட்டில் முடிச்சிருக்காங்க. இங்கே இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக எடுத்து போயிருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்குது. 12.3 இன்ச்சில் வந்து ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா JBL ஆடியோ பாக்ஸுங்க. நீங்கள் ஹாரியர்லாம் கூட பார்த்துருப்பீங்க, நெக்ஸானில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த JBL ஆடியோ பாக்ஸ் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. சப்வூஃபரோட கிடைக்குது. MID கிளஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச்சில் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிதான ஒரு MID கிளஸ்டரும் இங்கே கிடைக்குது. டிரைவருக்கு வந்து 6-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக 6-way அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரியரில் வந்து டெயில்கேட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டெயில்கேட் கெஸ்டர் கண்ட்ரோலோட போட்டிருக்காங்க. பிரதானமாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் பேனோரமிக் சன்ரூஃபும் கிடைக்குது. ரியர் சீட்டில் நமக்கு 2 ஸ்டெப் ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் XUV700 பார்த்து அந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இப்போ டாடா நிறுவனத்திலையும் டாடா கூப்பே SUV மூலமாக வந்தாச்சு. அப்புறம் டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 18 இன்ச்சில் உங்களுக்கு அந்த ஆரோ, அதாவது ட்ராக் கோஎஃபிஷியன்ட் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸோட அந்த ஆரோ இன்சர்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதோட போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போலரைசிங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். டைமென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 4308 mm லென்த்து, 1810 mm வித்து, தென் 1630 mm ஹைட்டுங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2560 mm கொடுத்துருக்காங்க. இதை நெக்ஸான் அண்ட் காம்படேட்டர் கிரெட்டா கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாகனத்தோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 500 லிட்டர்ஸ்ங்க. கூப்பே SUV அப்படின்னு போறப்ப உங்களுக்கு பூட்ல ஒரு பெரிதான அட்வான்டேஜ் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. செக்மெண்ட் பெஸ்டா இந்த பூட் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர்ஸ் இந்த டாடா கர்வ் கூப் SUVக்கு கிடைக்குங்க. டாடா கர்வ் கூப் SUVயோட மேக்ஸிமம் EV பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பெட்ரோல், டீசல் அண்ட் TGDA பவர் ட்ரெயின்ஸோட மைலேஜ், எக்ஸ்பெக்டட் மைலேஜ், அரைவ் மைலேஜ் எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு அப்படியே கிடைச்ச உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு டாடா கர்வ் கூப் SUVயோட ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.